Hello friends, example sum 1.11. So that the equation 3x plus 2y equal to 6, 6x minus 4y equal to 10 are inconsistent னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் எல்லாம் கன்சிஸ்டன்ட் வந்திருந்துச்சு. அதில் நம்ம ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் எப்படி ஈக்குவலாக இருந்துச்சு, ஈக்குவல் ஆஃப் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்தால் யூனிக் சொல்யூஷன் படித்தோம். இதே இது லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்தால் அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் படித்தோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கன்சிஸ்டன்ட். அப்போ இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன வரும், ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரோ ஆஃப் ஏயும் எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. The given system is கொடுத்திருக்க ஃபார்மை ax equal to b ஃபார்முக்கு ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் எது, 3 minus 2 6 minus 4 வேரியபிள்ஸ் x y equal to கான்ஸ்டன்ட் டேர்ம் 6 10 ax equal to b ஃபார்முக்கு ரைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ்னா ஏயும் பியும் சேர்த்து எழுதி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ a கமா b equal to 3 minus 2 6 6 minus 4 10. இப்போ இதில் நம்மளுக்கு ரோ எதுவும் ஒன்றா இல்லை. அப்போ ஒன்று இல்லைன்னா அது கீழே உள்ள டேர்ம்ஸ் என்னன்னு கொண்டு வரணும், ஜீரோன்னு கொண்டு வரணும். அப்போ இங்கே பார்க்குறோம் இந்த டேர்ம் நம்ம ஜீரோன்னு கொண்டு வரணும். அப்போ இங்கே 6 இருக்குது, மேலே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இங்கே 6 வேணும்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணலாம், 2வால் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ 2வால் மல்டிப்ளை பண்ணலாம். அதுதான் R2 implies R2 minus 2R1. அப்போ மேலே உள்ள ரோவை அப்படியே ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ரோவை என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரோ R2க்கு வேல்யூ என்னது, 6 minus 4 10 minus 2வால் R1 ப்ராடக்ட் பண்ணுறேன். இப்போ minus 2வால் ப்ராடக்ட் பண்ணால் minus 6 minus 2 into minus 2 என்ன ஆயிரும், plus 4 2 6 ஆர் என்ன வந்துடும் நம்மளுக்கு 12 minus 12. ஓகேவா, minus 2வால் தான் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். 6ல் 6 போச்சுன்னா 0, minus 4ல் 4 போனால் 0, 10 minus 12 minus 2. அப்போ 0 0 minus 2 R2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த டேர்மை நம்மளால 0 கொண்டு வர முடியல. அப்போ ரோ ஆஃப் ஏனா இந்த ரெண்டு டேர்மை மட்டும்தான் ரோ ஆஃப் ஏன்னு பார்க்கணும். ரோ ஆஃப் ஏ கமா பினா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்ப்பேன். அப்போ ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது, கீழே ரெண்டும் 0 ஆயிடுச்சு. அப்போ ரோ ஆஃப் ஏ என்னது நம்மளுக்கு 1. ரோ ஆஃப் ஏ கமா பி, அப்போ எல்லாமே லாஸ்ட் கீழே ஆகல, லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. அப்போ ரோ ஆஃப் ஏ கமா பியோட வேல்யூ என்னது 2. அப்போ ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அதனால அந்த கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன். இன்கன்சிஸ்டன்ட் இருக்கனால நம்மளுக்கு என்ன இருக்காது, அதுக்கு சொல்யூஷன் இருக்காது. அதனால தான் இந்த கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் என்னது நோ சொல்யூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.